நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ ஹலோ அம்மா. அர்ச்சனா, என்னம்மா, என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு கூடவா ஞாபகம் இல்ல? அதுவும் இல்லாம நீ எதுக்காக அப்பவே என்கிட்ட சொல்லல? அம்மா நான் சொல்றத முதல்ல கேளுங்க. எங்க அம்மா வேலையில மறந்தே போயிட்டாங்க. அவங்க நாளைக்கு தான் சனிக்கிழமை நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தான் சனிக்கிழமைனே அவங்களுக்கு இப்பதான் தெரியுமா? இங்க எல்லாரும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அம்மா எங்களுக்கும் அங்க வரணும்னு ஆசைதான். ஆனா எங்க அக்கா வந்திருக்காங்களே. அதெல்லாம் சரி அர்ச்சனா, ஆனா நான் ராதிகா ஒன்னும் பிரச்சனை இல்ல அர்ச்சனா, இதெல்லாம் சகஜம்தான். பாட்டி பாட்டி சாரி பாட்டி. இங்க அர்ச்சனா, அதான் நான் சொல்றேன்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. நீ ஏன் கவலைப்படுற? இப்பதான் வந்தனா எல்லா விஷயத்தையும் சொன்னா. அங்க நந்தினி வந்திருக்காளாமே. போமா, நீ போய் முதல்ல அவங்க எல்லாரையும் கவனி. இது நம்ம வீட்டு பிரச்சனை தானே, எங்களை பத்தி நீ எதுக்கும் கவலைப்படாத. அம்மா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்கல்ல. நான் மட்டும் என்ன பண்ண முடியும் பாட்டி? எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. என் மாமியார் அவங்க தான் தப்பு பண்ணிட்டாங்கன்னு வருத்தமா இருக்காங்க. ஆனா அவங்க தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க. என் மாமியார் வேணும்னே இப்படி பண்ணல பாட்டி. இத நான் அம்மாக்கு எப்படி புரிய வைப்பேன்? அர்ச்சனா, உன் மனசு எப்படி வேதனைப்படுதுன்னு எனக்கு புரியுதுமா. இங்க பாரு, உன் வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருக்காங்க. போ, முதல்ல அவங்கள நீ கவனி. இங்க உன்னோட அம்மாவுக்கு நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன். அப்புறம் இங்க பாருமா, அவங்க எல்லாம் இன்னும் அங்கதான் இருக்காங்களா? அப்படின்னா நீ முதல்ல போ, அவங்கள நல்லபடியா கவனி. நம்ம வீட்டை பத்தி ஒன்னும் கவலைப்படாத, புரியுதா? புரியுது பாட்டி. நான் அப்புறமா உங்களுக்கு போன் பண்றேன். அர்ச்சனா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் கிளம்பிட்டாங்க, கீழே வா. அம்மா கிட்ட பேசுனியா? எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு அர்ச்சனா. எல்லாரும் நம்மள எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்கல்ல. அம்மா எவ்வளவு ஆசையா நமக்காக அங்க காத்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். கொஞ்சம் முன்னாடி நமக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட அவங்கள தடுத்து இருக்கலாம். இப்ப பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு? அக்கா போனதுக்கு அப்புறம் யோசிக்கலாம். ஏதாவது நிச்சயமா ஒரு வழி இருக்கும் அர்ச்சனா. வா. அப்ப சரிங்க சம்பந்தி, நாங்க எல்லாரும் கிளம்புறோம். போயிட்டு உங்களை எல்லாரும் சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க எங்களுக்காக பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணிருந்தீங்க. நாங்க நிறைய சாப்பிட வேண்டியதா போயிடுச்சு. ஓவர் ஈட்டிங் ஆயிடுச்சு. இதுக்கு மேல ஆபீஸ் போறதுக்கு எனக்கு மனசே வரல. நேரா வீட்டுக்கு போய் தூங்கிடலான்னு தான் தோணுது. உங்களுக்கெல்லாம் பிடிச்சதே எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஒருவேளை நாங்க ஏதாவது தவறு பண்ணியிருந்தா, இல்ல ஏதாவது குறை இருந்தா தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க நீங்க? உங்க ஆசீர்வாதம் மட்டும் எங்களுக்கு இருந்தாலே போதும், வேற ஒண்ணும் வேண்டாம். சந்தோஷமா இருங்க மாப்பிள்ள. எங்க ஆசீர்வாதம் எப்பவும் உங்க கூடவே இருக்கும். நன்றி. ஓகே கார்த்திக், பாய். பாய். அட என்னடா இது, எப்ப பார்த்தாலும் உன் போன் என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கு? நான் வந்துடுறேன். சரி அம்மா, வாங்க புறப்படலாம். ஹலோ சார், நீங்க எங்க எப்ப என் பணத்தை கொண்டு வந்து கொடுக்க போறீங்க சார்? நான் தான் உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொன்னேன்ல. இத பாருங்க சார், நாள் பூரா நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க முடியாது. நீங்க பேசுறத பார்த்தா பணம் கொடுக்க மாட்டீங்க போல இருக்க. இங்க பாருங்க, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு பணம் வண்டியை ரிப்பேர் பண்ணுறதுக்கு தானே வேணும். நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. உங்க வண்டியை நானே கேரேஜ் கொண்டு போய் ரிப்பேர் பண்ணி கொண்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார், அவ்வளவு டைம் இல்ல. நீங்க பணத்தை கொடுங்க, நானே போய் ரிப்பேர் பண்ணிக்கிறேன். இல்ல சார், நான் தான் சொல்றேன்ல, நானே சரி பண்ணி கொடுக்குறேன். வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும்ல. ஐயோ, ஏன் வண்டியை சரி பண்ண நீங்க ஏன் சார் எடுத்துட்டு போகணும்? ஒண்ணு வேணா, நீங்க பிஸியா இருப்பீங்க. பேசாம நானே வீட்டுக்கு வந்து பணத்தை வாங்கிவா. இல்ல நீங்க அவ்வளோ சிரமப்பட தேவையில்ல. உங்களை எங்க வந்து பார்க்கணும் சொல்லுங்க. அட்ரஸ் சொல்றேன், எழுதிக்கங்க. ஒரு நிமிஷம். நாங்க போயிட்டு வரோம். நீங்க அடிக்கடி ஆமா, எங்க வீட்டுக்கு கார்த்திக் எங்க போனா?
கார்த்திக், இதோ வந்துருக்கேன்ப்பா. சாரி, அவசரமா ஒரு கால் வந்தது. ஓகே ஓகே பரவாயில்ல. சரி, எங்களுக்கும் லேட் ஆயிடுச்சு, நாங்களும் அப்படியே கிளம்புறோம். ஆ, சரி மாமா, நாங்கள் அப்படியே கிளம்புறோம், நேரம் ஆயிடுச்சு. போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. போயிட்டு வா. வாங்கம்மா. ம், வா. கார்த்திக், யாருப்பா போன்ல? அர்ச்சனா வீட்ல இருந்து ஃபோன் பண்ணாங்களா? அது இல்லப்பா. அப்புறம் எதுக்காகப்பா நீ இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஆ, அது வந்து அப்பா, கல்கட்டாக்கு அனுப்ப வேண்டிய டிசைன்ஸ் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது போச்சா இல்லையான்னு தெரியல. அத பத்தி கவலைப்படாதப்பா. சம்பந்தி வீட்டுல எல்லாரும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல. அவங்க தப்பா நினைக்கிறாங்களோ என்னவோ. ஆமாங்க, அவங்களும் எவ்வளவு ஏற்பாடுகள் பண்ணியிருப்பாங்க. நாம அதை மறந்துட்டோம். அவங்க முகத்துல நம்ம எப்படி முழிக்கிறது? இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. இதுக்கு நாம வேற ஏதாவது பண்ணணும். ராதிகா, அவங்க பொண்ணோட மாமியார்லாம் வந்திருக்காங்க. இப்போ அவங்கள அப்படியே விட்டுட்டு இங்க எப்படி வர முடியும்? அதுவும் இல்லாம கிழமைய மறந்துட்டாங்க. இது சாதாரண விஷயம் தானே. ஆமாமா, அர்ச்சனா கூட என்கிட்ட பேசும்போது ரொம்ப வருத்தமா தான் பேசிட்டு இருந்தா. சூர்யா, விஷயம் அது இல்ல. நான் எதுக்காக வருத்தப்படுறேன்னு தெரியுமா? சம்பந்தியம்மா நம்ம வீட்டுக்கு வரத மறந்துட்டாங்களேன்னு தான். இங்க பார் ராதிகா, எப்படி இருந்தாலும் அவங்க அர்ச்சனாவோட புகுந்த வீட்டுக்காரங்க. அவங்கள எப்பவுமே தப்பா பேசக்கூடாது, புரியுதா? ஆமா, நான் இப்ப அவங்கள என்ன சொல்லிட்டேன்? இத பார், இந்த விஷயத்த மனசுல போட்டு குழப்பிக்காத. அது எதிர்பாராம இப்படி நடந்து போச்சு. இதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? வாங்க, நாம எல்லாரும் போய் சாப்பிடலாம். இந்த விஷயத்தை நீ இப்படியே விட்டுடு ராதிகா. ம், எனக்கு சாப்பாடு கூட இறங்காதும்மா. நீங்க போங்க, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. நான் இப்ப வந்துடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராதிகா பாவம் எவ்வளவு ஆசையா சமைச்சு வச்சிருப்பாங்க. சம்பந்தி ரொம்ப தங்கமானவங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. ம். ஆனா சில நேரங்கள்ல ஒரு சின்ன விஷயம் கூட உறவுகள்ல விரிசல் ஏற்படுத்தும். பேசாம நானே டைரக்டா விஸ்வநாதன் கிட்ட பேசலாமான்னு தோணுது. ஒரு நிமிஷம். கட் பண்ணிட்டியா? ம். அது ஒண்ணும் இல்ல, நம்ம பண்ண தப்பு பெரிய தப்பு தான். அதனால எனக்கு என்னவோ நேரடியா விஸ்வநாதன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலான்னு தோணுது. இப்ப என்ன பண்றது? ஆமா கார்த்திக், ஒரு பக்கம் அந்த ஆளோட இம்சை, இன்னொரு பக்கம் வீட்ல நடக்கிற இந்த பிரச்சனை. எல்லாரும் ஏற்கனவே ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. அர்ச்சனா, நான் வேணா ஒண்ணு பண்றேன். நானும் உன் கூட வரேன். உங்க அம்மா வீட்டுக்கு போய் எல்லாரையும் பார்க்கலாம். ஆனா நடுவுல இந்த ஆள் ஒருத்தன் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அவன் எங்க வீட்டுக்கு வந்துடுவானோன்னு பயமா இருக்கு. அவனுக்கு பணம் கொடுக்கறது தான் இப்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அவனால பெரிய பிரச்சனையே ஏற்பட்டுடும். என்ன பண்றது? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, முதல்ல அவனுக்கு கொடுக்க வேண்டியதை போய் கொடுத்துட்டு வாங்க. அதுக்குள்ள நான் வீட்டுக்கு போயிடுறேன். இங்க இருக்கிற சூழ்நிலையை அவங்களுக்கு புரிய வச்சிடுறேன். சரி, அப்படியே பண்ணலாம். ம். அந்த ஆளை நான் நேரா கேரேஜ்க்கு கூட்டிட்டு போறேன். கார்த்திக், ஆ? இது பாருங்க, நீங்க அந்த ஆளை எதுவுமே சொல்லாதீங்க. அவன் நல்லவன் மாதிரி தெரியல. அந்த ஆளோட மூளையிலயும் ரிப்பேர் ஆயிருக்கு, அதையும் சரி பண்றேன். இல்லைன்னா எங்கேயாவது வெளியே போறீங்களா? இல்ல, அது வந்து பெரியப்பா உங்களை ரூம்க்கு வர சொன்னாரு, உங்ககிட்ட பேசணுமா? என்ன தெரியல, எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. சரி. ம்.
ஆமா ராதிகா, நடந்தது நடந்து போச்சு. எல்லாத்தையும் மனசுல போட்டு குழப்பிக்காதம்மா. இங்க பாரு ராதிகா, சொந்த பந்தத்துக்குள்ள ஏதாவது தவறு ஏற்பட்டுச்சுன்னா அத நாம கண்டு காணாம விட்டுடணும். அது மட்டும் இல்ல, நீ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ தப்பா எடுத்துக்கிட்டு பேசிட்டியே, சுகன்யா விஷயத்தை தாம்மா சொல்றேன். அப்ப நீ என்ன சொன்ன? சுகன்யா தான் என்ன புரிஞ்சுக்கணும், மனுஷங்கன்னா தப்பு பண்ணதானே செய்வாங்கன்ன. பின்ன இங்க பாரு ராதிகா, உனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? நீ வந்தனாவோட பிறந்த வீட்டு ஆளுங்களை விட அர்ச்சனாவோட புகுந்த வீட்டு ஆளுங்களை தானே கவனிப்ப. எனக்கு புரியுதுமா. இன்னொரு விஷயத்தையும் நீ யோசிச்சு பாரு. அங்க அர்ச்சனாவோட மனசு என்ன பாடுபட்டுட்டு இருக்கோம். நம்மள நினைச்சு அவளும் அங்க வருத்தப்பட்டுட்டு தானே இருப்பா. அதே நேரத்துல வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளிங்க முன்னாடி தன் மனசுல இருக்கிற வருத்தத்தை மறைச்சிட்டு நடிச்சிட்டு தானே இருப்பா. நீ மட்டும் ஏமா இவ்வளவு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இருந்தாலும் அது மனசு புண்பட்டுடுச்சுமா. அதனாலதான். புண்படாம இருக்குமா? நான் பண்ண காரியம் அந்த மாதிரி. என்ன சம்பந்தியம்மா திடீர்னு? எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது சம்பந்திமா. இதை நான் எப்படி மறந்தேன்னு எனக்கே தெரியல. நாளைக்கு தான் சனிக்கிழமை நினைச்சிட்டு இருந்தேன். சரி, நாளைக்கு வரலாமேன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இத நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. வந்தனா ஃபோன் பண்ணி அது அம்மா எடுத்தப்போதான் இன்னைக்கு நீங்க விருந்துக்கு கூப்பிட்டதே அம்மாக்கு தெரியும். ஆனா அதுக்குள்ள அக்காவும் அவங்க மாமியாரும் வந்துட்டாங்க. சாரிம்மா, எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எவ்வளோ ஏற்பாடுகள் பண்ணிருப்பீங்க, எங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா எங்களால வர முடியாம போயிடுச்சு. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். கண்டிப்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். எங்களை எல்லாம் நீங்க மன்னிப்பீங்களா? என்ன சம்பந்தியம்மா இப்படி எல்லாம் பண்றீங்க? எதுக்கு மன்னிப்பு? எதுக்காக வெக்கப்படணும்? இதத்தான் அம்மாவும் இவ்வளவு நேரம் எனக்கு புரிய வச்சிட்டு இருந்தாங்க. நானும் சில நேரங்கள்ல தப்பு செய்யறது இல்லையா? இப்போ நீங்க எப்படி பேசுனீங்கன்னா நான் வெக்கப்பட்டு தலை குனிய வேண்டி இருக்கும். நியாயமா நம்ம எல்லாரும் சந்தோஷப்படணும். நம்ம ரெண்டு குடும்பத்துக்குள்ள இவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிறோமே, யாரும் யாரையும் தப்பா நினைக்க இங்க வாய்ப்பே கிடையாது. உண்மைதாங்க. இந்த உறவை எப்பவும் இப்படியே நீடிக்கணும். என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. சந்தோஷமா இருமா, தீர்க்க சுமங்கலியா இரு. வாங்க வாங்க உட்காருங்க. அம்மா வாங்க, நம்ம எல்லாரும் வெளியில போய் உட்காந்துக்கலாம். ஆமா வாங்க. சாப்பாட்டு நேரத்துக்கு எங்களால வர முடியல. ஆனா இன்னைக்கு இங்க இருந்து டீ குடிக்காம எங்களால போகவே முடியாது. நிச்சயமா. என்ன இப்படி சொல்றீங்க? கூடவே மாலெடு செஞ்சிருக்கோம், அது கண்டிப்பா சாப்பிட்டு நீங்க பண்ண எல்லா ஸ்வீட்டையும் நானே சாப்பிட போறேன். வாங்க வாங்க வாங்க. அம்மா வா. வாங்க. நானும் அவங்க கூடவே போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். நடந்த இந்த விஷயங்களால நாமளும் வருத்தமா இருக்கோன்னு சம்பந்தி விஸ்வநாதனுக்கு தெளிவா புரிய வச்சிருக்கலாம். சினியா சினியா, யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு. யார் அது? தெரியல, கேட்டா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரிங்க. நீங்க யாரு? சாரி, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யார் வேணும்? என் பேரு ரகுவீருங்க. நான் கார்த்திக் சாரை பார்க்கணும். ஆனா கார்த்திக் இப்ப வீட்ல இல்ல. என்ன இப்படி சுத்த விடுறான்? வீட்டுல இருப்பான்னு வந்தா வெளியே போயிட்டா. நீங்க பாருங்க, கார்த்திக் என்னோட பையன்தான். ஏதாவது சொல்லணும்னா நீங்க என்கிட்டயே சொல்லலாம். ஓ, அப்ப நீங்க தான் தனசேகர் சாரா? அட, உங்ககிட்ட என்னன்னு சார் சொல்றது? கார்த்திக் சார்ட்ட தான் நான் பேசணும். அது
அவர்கிட்ட நான் கொஞ்சம் பணம் வாங்க வேண்டியிருக்கு. பணமா? ஆமா. எதுக்காக பணம் கொடுக்கணும்? அவர் உங்ககிட்ட எதுவும் சொல்லல போல இருக்கு. அது வந்து நேத்து ராத்திரி எனக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுக்கணும்னு சத்தியம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம நேரடியா வந்து எனக்கு பணம் கொடுக்கறேன்னு சொன்னாரு. அதான் நானே வந்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நீங்க ஏதாவது தெளிவா சொன்னாதான் எனக்கு புரியும். கார்த்திக் எதுக்காக உங்களுக்கு பணம் கொடுக்கறேன்னு சொன்னா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் நான் நேரடியா வந்துட்டேன். இப்ப எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கோம். ஆனா சம்பந்தியமா நிச்சயமா நீங்க எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரணும். நிச்சயமா நிச்சயமா கண்டிப்பா எல்லாரும் வருவோம். சீக்கிரம் கிளம்புங்க, இல்லைன்னா நேரம் ஆயிடும். ஆனா எப்படி? கார்த்திக், என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா. அது வந்து நம்ம கிளம்பலாமா? ஐயோ, கார்த்திக் இப்பதானே வந்திருக்கீங்க, வந்த உடனே கிளம்புறேன்னு சொன்னா எப்படி? இன்னும் கொஞ்ச நேரம் இருங்களேன். இல்ல சூர்யா, எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அது அக்கா கிளம்பின உடனே நாங்க எல்லாரும் சேர்ந்து இங்க வந்துட்டோம். வீட்ல எல்லாமே போட்டுப்படி கிடக்கு. இல்லம்மா, இப்பதானே வந்தீங்க. கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா போலாமே. ஆமா. ஆமா அர்ச்சனா, நீ கவலைப்படாத. வீட்ல மாணிக்கமும் குமுதாவும் இருக்காங்கல்ல, அவங்க பெரியம்மாக்கு உதவி செய்வாங்க. நாங்க இவ்வளவு தூரம் வந்துட்டோம், கொஞ்ச நேரம் கழிச்சுதான் கிளம்புவோம். சரி, சாப்பிடுங்க. ஐயோ சம்மந்தி அம்மா, உங்களுக்காக ஸ்வீட் பண்ணி வச்சிருக்கோம். கண்டிப்பா அதை எடுத்துக்கிட்டு தான் போகணும். இல்ல இல்ல, ஏற்கனவே இவ்ளோ சாப்பிட்டுட்டோமே. இல்ல இல்ல, நான் போய் எடுத்துட்டு வரேன். சுகன்யா, சொல்லுங்கம்மா. நீ அவளுக்கு போய் உதவி செய்யுமா, சீக்கிரம் வேலை முடியும். சரிங்கம்மா. ஓகே ஸ்வீட், நான் கிளம்புறேன். சரி, ஆனா இது உங்களுக்கு வேண்டாமா? ஓ, நீ மட்டும் இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்குன்னே தெரியல. அம்மா எங்க கிளம்புறீங்க? அது ஆபீஸ்ல இருந்து அஜய் எனக்கு ஃபோன் பண்ணிருந்தான். ஏதோ என்கிட்ட முக்கியமா பேசணுமா, அதான் நான் போய் என்ன பிரச்சனைன்னு பார்த்து தீர்த்து வச்சுட்டு வர போறேன். அப்புறம் ஸ்வீட் ஹார்ட், டின்னர் கொஞ்சம் லைட்டாக பண்ணிக்கோண்ணே. ஏன்னா மத்தியானம் சாப்பிட்டதே ஃபுல்லா இருக்கு, நைட் கொஞ்சமா தான் சாப்பிடுவேன். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு வந்தல, பாலிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதை பாலிஷ் பண்ண கொடுத்துட்டியா? வேலை முடிஞ்சதா? சரி பாத்துக்கோ, நான் கிளம்புறேன். ஓகே பாய். பாய் கார்த்திக். போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. பாய். பாய் அர்ச்சனா. பாய்னா. எப்படியோ சம்மந்தி அம்மாவும் வந்துட்டு போயிட்டாங்க. என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு.